2024 நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி பறிமுதல் செய்த வழக்கில் நயினார் நாகேந்திரன் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். ரூபாய் 4 கோடி பறிமுதல் வழக்கு தொடர்பாக நயினார் நாகேந்திரன் தற்போது ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். 4 கோடி ரூபாய் பறிமுதல் வழக்கு தொடர்பாக நயினார் நாகேந்திரன் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நயினார் நாகேந்திரனின் போற்ற ஊழியர் உள்ளிட்ட 3 பேரிடம் பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் அவரது தொகுதி வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக பாஜகவின் முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளரான கேசவ விநாயகம் உள்ளிட்ட 13 பேர் மீது சிபிசிஐடி காவல்துறை வழக்கு பதிவு செய்தார். இந்த வழக்கில் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி காவல்துறை தரப்பில் நயினார் நாகேந்திரன், கேசவ விநாயகம் உட்பட 13 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்கள் குற்றப்பத்திரிகை நகல் பெறுவதற்காக இன்று நேரில் ஆஜராக ஜார்ஜ் டவுன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி சுந்தரபாண்டியன் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் நயினார் நாகேந்திரன், கேசவ விநாயகம் உள்ளிட்டோர் இன்று ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினார்கள். அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை நகலும் நீதிபதி தரப்பில் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று குற்றப்பத்திரிகை தனக்கு வழங்கப்பட்டதாகவும் மீண்டும் 30ஆம் தேதி நேரில் ஆஜராக சொல்லியிருப்பதாகவும், திமுக ஆட்சியில் போடப்பட்ட பொய் வழக்கு, இதை புதிய ஆட்சி ரத்து செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் செய்யவில்லை என்று செய்தியாளர்கள் மத்தியிலும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக இந்த வழக்கில் நயினார் நாகேந்திரன் மற்றும் கேசவ விநாயகம் உள்ளிட்டோருக்கு குற்றப்பத்திரிகை நகலானது இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அஸ்வினி. 2024 நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி பறிமுதல் செய்த வழக்கில் நயினார் நாகேந்திரன் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். ரூபாய் 4 கோடி பறிமுதல் வழக்கு தொடர்பாக நயினார் நாகேந்திரன் தற்போது ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். 4 கோடி ரூபாய் பறிமுதல் வழக்கு தொடர்பாக நயினார் நாகேந்திரன் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நயினார் நாகேந்திரனின் போற்ற ஊழியர் உள்ளிட்ட 3 பேரிடம் பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் அவரது தொகுதி வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக பாஜகவின் முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளரான கேசவ விநாயகம் உள்ளிட்ட 13 பேர் மீது சிபிசிஐடி காவல்துறை வழக்கு பதிவு செய்தார். இந்த வழக்கில் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி காவல்துறை தரப்பில் நயினார் நாகேந்திரன், கேசவ விநாயகம் உட்பட 13 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்கள் குற்றப்பத்திரிகை நகல் பெறுவதற்காக இன்று நேரில் ஆஜராக ஜார்ஜ் டவுன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி சுந்தரபாண்டியன் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் நயினார் நாகேந்திரன், கேசவ விநாயகம் உள்ளிட்டோர் இன்று ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினார்கள். அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை நகலும் நீதிபதி தரப்பில் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று குற்றப்பத்திரிகை தனக்கு வழங்கப்பட்டதாகவும் மீண்டும் 30ஆம் தேதி நேரில் ஆஜராக சொல்லியிருப்பதாகவும், திமுக ஆட்சியில் போடப்பட்ட பொய் வழக்கு, இதை புதிய ஆட்சி ரத்து செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் செய்யவில்லை என்று செய்தியாளர்கள் மத்தியிலும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக இந்த வழக்கில் நயினார் நாகேந்திரன் மற்றும் கேசவ விநாயகம் உள்ளிட்டோருக்கு குற்றப்பத்திரிகை நகலானது இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அஸ்வினி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.